ஒரு வீட்டை சுற்றி பெரிய தாக்குதல் நடந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் பழைய நிலக்கதவுகள் என்ன? இந்த நிலைகள் எல்லாம் பழைய நிலைகள் எல்லாம் உடைக்கிற பொழுது இது என்னென்ன இது என்னென்ன இது என்னென்ன இது என்ன யார் செய்திருப்பாங்க பாருங்க. உள்ளேயும் வந்து ஆட்கள் இருக்கிறது கதிரை எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னாண்டா நயினாதி கோயில் தெரியுது பாருங்க. இந்த பாதையும் கொஞ்சம் பெருப்பிச்சிருக்கணும். இந்த பாதை பெருப்பிச்சு அதை மட்டும் இங்கே வந்து பெரிய ஒரு ரங்குதுரை எல்லாம் கட்டுறதுக்காக இங்கே வந்து ஒரு மீட்டிங் கொண்டு வைக்கணும். சர்க்கரையும் சுண்ணாம்பும் கத்தாழையும் கத்தாழையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கட்டின கட்டு தான் இந்த கட்டுகள் எல்லாம். பைக்கில் காற்று போட்டு திடீரெண்டு காற்று. நான் வந்து புங்குடுதி ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியா. இது வந்து முருகன் கோயில், அது வந்து சிவன் கோயில். இப்போ வந்து மீன்பிடி குறைஞ்சி இப்போ கடலட்டை பண்ண அதிகமாக வந்திருக்கு பாருங்க. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புங்குடுதி பார்க்க வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புங்குடுதீவில் நாங்கள் நிறைய இடங்களை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. பழைய வீடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயில்கள் எல்லாம் இருந்தது. 126 ஆண்டுகள் பழமையான கோயில்கள் எல்லாம் இருந்த நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ பதிவு செய்து வந்தாங்க. அது நாங்கள் வார வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தேன். குறிகட்டுவான் ஜெட்ரியில், அதாவது குறிகட்டுவான் ஜெட்ரியை ஆல்ரெடி பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அகட்டி கொஞ்சம் புனரமைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிகட்டுவான் ஜெட்ரியை இன்னும் டெவலப் பண்ண போயினா அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தான் இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருந்தாரு. குறிகட்டுவான் ஜெட்ரி மட்டும் இல்லாமல் நெடுந்தீவில் உள்ள பாதைகள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் அங்கே நிறைய பஸ்களில் தானே அதுக்கான ஏற்பாடுகள் நிறைய செய்ய போயிடும். அப்படி பார்த்தா பல விடயங்களை பார்த்தீங்கன்னா நெடுந்தீவில் டெவலப் பண்ண போயிடும். நிறைய ஏன்னா அந்த சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தா நேரத்துக்கே பூட்டினோம். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இன்னமா இயங்குதுலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா காய்ச்சி கொண்டு வந்த வேல் ஏன்னா நாங்கள் வந்து கேட்டு கொண்டு வந்தாங்களே இப்படி பார்த்தா நிறைய இந்த குடிநீர் பிரச்சனை, அதாவது தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போ அது சம்பந்தமான கலந்துரையாடல் நடந்தது. அதுகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து முக்கியமாக புங்குடுதியில் இருக்க 3ஆம் பட்டம் எடுக்க வந்த நாங்கள் வந்த இடத்துல எதார்த்தமா தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலா வந்த வழியில இந்த கொடியெல்லாம் கட்டி இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அந்த பாதை நாங்க நினைச்ச உடனே இந்த பாதையை இன்றைக்கு இறக்க போய் நம்ம போல சுமையா இருக்க போகுது வந்து பார்த்தா தாங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் சம்பந்தமான ஒரு மீட்டிங் நடந்தது. அதை நான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன சரி நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். மறக்காம வீடியோக்கு புதுசா வந்தாக்கள் வந்து மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்டாதர் சந்தியில் நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் வந்து கொண்டு நாங்கள் பைக்கில் காற்று போட்டு திடீரெண்டு காற்று போனிச்சோ இல்லை நேற்று போனிச்சோ திடீர்னு நாங்கள் வேறு திடீர்னு ஒன்று கிடிச்சிது. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு டயர் கடையில் நிற்கிறோம். டயர் கடையில் காற்றடிச்சு கொண்டு தான் நாங்கள் நீ புங்குடுதீவு போகிறோம். புங்குடுதீவு 3ஆம் பட்டம் வீடியோ எடுக்க வலிக்கிட்டு காலையிலேயே கொஞ்சம் அவசகுணமாகிட்டுது. சரியா காலையில் இப்போ தான் 6:30. சரி கடை திறக்கும் பிறகு நீ வெயிட் பண்ணி கடையில் காத்தடிச்சு கொண்டு தான் போகணும். கடை இப்போ ரொம்ப பூட்டி இருக்குது. பெரிய ஒரு ராம பூட்டு போட்டு பார்த்தீங்கன்னா டயர் கடைக்காரன் வந்துட்டார். டயர் இப்போ நான் காத்தடிக்க போகிறோம். வந்து காற்றடிச்சு கொண்டு இப்போ டிடி விட்டாமல் வந்து நிற்கிறோம். இப்போ என்னண்டா டிடி வலிக்கிட போட்டார். சரி விரட்டுக்கு மேலே மட்டும் வெயிட் பண்ணுறோம். அதோட இதில் பக்கத்தில் இருக்க வீட்டை வேறங்கோ வேப்ப மரத்தில் வந்து வேப்பம்பூ பூத்துருக்குது. அதோட அடுத்த மரத்தில் இருக்க இலையில கணக்கான பூ மட்டும் பூத்துருக்கு பாருங்க. வித்தியாசமாக இருக்குது. பூங்குடுதீவு வலிக்கிட்டாச்சா? ஓகே. வேறு இந்த கார்கிட்ட விளையாட்டை பாருங்க. சிவப்பு சிக்னலில் லைட் எரியுது. ஆனால் பாருங்க அதுக்கான கார் எடுத்து கொண்டு போகிறான். எப்போ பெரிய ஆளாக இருப்பான். இன்னும் டைம் கூட ஓடி முடியல பாருங்க. 28 செகண்ட் காட்டுது இன்னும். இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் முட்டை வலிக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க முட்டை வழியில் வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து பண்ண பாலத்தால் தான் போய் கொண்டிருக்கோம். இந்த பண்ணை கடற்கரை ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா கடல் அட்டை பண்ணாமல் வந்திருக்கு பாருங்க.
அநேகமான கடல் அட்டை பண்ணை இப்போ வந்து மீன்பிடி குறைஞ்சி இப்போ கடல் அட்டை பண்ணை அதிகமாக வந்திருக்கு பாருங்க. கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. கோயிலே வந்து திருவிழா தொடங்கிட்டு போல. ஐயா நீங்கள் 3ஆம் பட்டாரம் விளையாட போகிறது. மூன்றாம் பட்டாரம் அது பெட்ரோல் செட்டெல்லாம் இருக்கு அங்கே பக்கம். ஓகே சரி நன்றி. கோயில் திருவிழா தொடங்கிட்டா? கோயில் திருவிழா தொடங்கிட்டா? எப்போ கொடியேட்டா? 3ஆம் திருவிழா. கொடியேறி 2 நாள் ஆயிட்டு. ஓகே ஓகே சரி ஐயா. பாருங்க இந்த கோயில் வந்து கொடியேறி இன்றையோட 3ஆவது நாளாம். வடத்து வழி நுழைவாயு ஸ்ரீ வீரஹஸ்தி விநாயகர் கோயில் தான். தொடர்ந்து நான் வந்து புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயத்துக்கு முன்னால் தான் நிற்கிறேன். இது வந்து லேடிஸ் காலேஜ். அப்படியே இந்த கோயிலுக்கு ஸ்கூலுக்கு முன்னாடியே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரி வாங்க அந்த கோயிலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். கோயில் பணி வியாபாரம் தான், கோயில் பணி தான். இப்போ எங்களோட கிராஞ்சியம்பதி வந்து சுவாமி கோயில் 125 இடம் பழமை வாய்ந்த கோயில். அது இந்த ஆண்டு புனருத்தான வேலைகள் ஒரு பெரிய ஒரு முதலீட்டு இதில் அதை புனருத்தான வேலைகளுக்கு ஆயுதம் பண்ணி செய்துருக்கிறோம். எங்களை தீவு பகுதி மக்களாகிய மக்கள் இந்த பங்களிப்போடு இந்த வேலையை நிறைவு பெற வேண்டும் முருகனை பிரார்த்தித்து கொண்டு பெற்றுக்கிட்டோம். ஐயா இடம்பெயர்ந்து போயிட்டு அப்புறம் எப்போ வந்தீங்க நீங்கள் பக்கம்? நாங்கள் 91ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் 97ஆம் ஆண்டு திரும்பி வந்துட்டோம். தொடர்ந்து இப்போ இங்கே தான் இங்கே தொடங்கி. எத்தனை பட்டாரம் ஐயா? நான் முதலாம் பட்டார். முதலாம் பட்டாரம். பேருந்து. சரி சரி. என்னவா ஊர் இருக்குது? ஊர் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு என்ன தண்ணி பிரச்சனை தான், கொஞ்சம் வைத்தியசாலை பிரச்சனைகளும். இப்போ தண்ணி பைப் லைனிங் செய்துருக்கணும். இந்த காலம் முடிச்சு தரப்போய் நம்ம தெரியாது. குடிநீருக்கு எங்களுக்கு சர்வோதய பௌசரால் குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிறவை. புலம்பெயர் அமைப்பால் தான் நடக்குது. புலம்பெயர் அமைப்பால் செய்து சர்வோதய அமைப்பால் 2 பௌசர் மூலம் காலமைப்பு நேரம்னு சொல்லி குடிநீருக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து அறிவி நம்ம சாட்டியில் இருந்து. இதில் வந்து 2 கோயில் இருக்குது. ஒன்று முருகன் கோயில், ஒன்று சிவன் கோயில். முருகன் கோயில், அது சிவன் கோயில். இது வந்து முருகன் கோயில், அது வந்து சிவன் கோயில் சொல்லி 125 வருடம் பழமை வாய்ந்த கோயில். அது 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 இதுக்கு பிறகு வந்த கோயில்கள் தான் கூடுதலாக புங்குடுதீவில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம். ஸ்டாண்டு தாண்டுங்க. ஸ்டாண்ட் வேணும்டா நீங்கள் கோயிலை உள்புறத்தை பார்த்து எடுக்கலாம். எத்தனை மாதம் பட்ட திருவிழா தொடங்கும்? இது வைகாசி மாதம் 12 மாதம் 21ஆம் தேதி திருவிழா பட்சமங்களுக்கு. இப்போ ஒரு 2 வருஷமாக எனிட்ட இன்னொரு 2-3 வருஷத்துக்கு திருவிழா நடைபெறாது. பாலஸ்தானம் பண்ணி இருக்குது. ஒரு 3 வருட காலத்துக்கு திருவிழா நடைபெறாது. என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக முந்தி இப்படி ஒரு கொட்டகையாக தான் இருந்தது. இப்போ ஃபுல்லாகவே 3 சார்ந்து போட்டு பெரிய ஒரு வேலை திட்டத்தின் ஒரு வேலையில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். புலம்பெயர் மக்களோட கூடுதலான பங்களிப்பு எங்களுக்கு பெரும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஊரில் உள்ள அடியார்கள் பண்ணிதியும் பங்களிப்போடு தான் இந்த செயற்பாட்டை இறங்கி செய்துட்டுருக்கோம். ஓகே அங்கிள், நன்றி. சரி நன்றி. ஐயா பேர் என்ன பேர்? ஸ்ரீஸ்காந்தம், கைலாசப்புள்ள ஸ்ரீஸ்காந்தம், முதலாம் பட்டாரம். அந்த கால பேர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு மேலே. இது இந்த ஆலய திருப்பணி சபையின் செயலாளரும் ஆலய பரிபாலன சபை செயலாளரும். சரி ஐயா, ஓகே நன்றி. ஓகே நன்றி. நாங்கள் போய் கோயிலை பார்ப்போம். உள்ள போய் இதான் வந்து கோயில் உள் பக்கம். இங்கே வந்து வேலையில் நடந்துகிட்டு பாருங்க. நாங்கள் அப்படியே பாலஸ்தானம் பண்ணிக்கிறோம். போய் சாமியை பார்ப்போம்.
பாருங்க பாலஸ்தானம் பண்ணி இங்கே சாமி வச்சிருக்கணும் இங்கே. அப்படியான ஒரு செயற்பாட்டில் உள்ள கோயில் தான் இது. அடுத்தது இப்போ இந்த இருக்கு இந்த கொடிக்கம்பம் கூட 80 வருஷத்துக்கு மேலே இருக்கும். செப்பா செப்பு பாருங்க, செப்பு கொடிக்கம்பத்தை புனரத்தனத்தோடு தான் இதை நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம். இன்னும் இந்த கோயிலை விட்டா நூற்றாண்டு நடந்து இருக்கும். எங்களை இந்த கூரை வேலைகள் அது எழுதுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் இதுகள் மழை காலத்தோட மற்ற தாவிட்டு தானே அப்போ அதை செய்கிறத பதிவாக செய்து விட மாட்டேங்க. பாருங்க பழைய காலத்து நிலைகளை பார்த்தாலே தெரியும். பழைய காலத்து கதவுகள் நிலைகளா? இந்த இருக்குது. இது வந்து தைலாப்பட்டி தானே? தைலாப்பட்டியா வாகனங்கள் தான் இது எல்லாம் விசுவாசமாக தான் இருக்கேன் எல்லாரும். எல்லாம் வாகனங்கள் நிலையா இது? 125 வருஷத்தோட நிலை. சைஸ் பாருங்க இது. அந்த காலத்துல வந்து இந்த இதுகள் இரும்புகள் வந்து வச்சு ஒன்றும் கட்டுறல தானே. அப்போ வந்து சிவர்கள் வந்து பெரிய சிவராக தான் கட்டிக்கணும். கட்டி இந்த ஜேசிபியால் உடைக்கிற பொழுது இது என்னென்ன யார் செய்திருப்பாங்க. இப்போ இந்த தீராந்தியால கூட எங்களை இப்போ தற்போதைய வேலை செய்கிற மர வேலை ஆசாரியார் கேட்கணும். இந்த இதுகள் எல்லாத்தையும் அந்த காலத்தில் எப்படி ஏற்றி இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பெரிய மிஷின் வேலைகள் ஒன்றும் இல்லை தானே, எல்லாம் கை வேலை தானே, சிற்ப வேலைகள் தானே. இப்போ ஆசாரி மாதிரிலாம் இந்த பக்கத்துக்கு இப்படி கொட்டை இருந்தால் கலட்டினாங்க. இந்த கொட்டை கலட்டுற பொழுது இப்போ கலட்டின ஆசாரிமார் கேட்டவை இதெல்லாம் அந்த நாளையில் எப்படி ஏற்றி இருப்பாங்க. நாங்கள் 10 பேர் 12 பேர் நின்று இறக்குறோம் கலட்டுறோம். அப்போ எப்படி ஏற்றி இருப்பாங்களான்னு கூட கேட்டிருக்கிறேன். ஐயா நான் வந்து கேட்குறேன் என்னென்னா இப்போ பழங்காலத்து நிலை எல்லாமே இருக்குது. இதுக்காக நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி யோசிக்க இல்லையா? கட்டாயம் பாதுகாக்கத்தான். ஏன்னா கோயிலுக்கு அந்த வரலாறு கடைசி வரையும் அழிக்க மாட்டோம். அது ஒரு இதாகவே நாங்கள் இப்போ அந்த எங்களுடைய மலர் வெளியிடுற பொழுது இதுகளையும் வெளிப்படுத்தி தெரியப்படுத்தி காட்சியில் விட்டு தான் இதன்றோம். அதோட அந்த தூணுகள் எல்லாம் வந்த காலத்து தூண் தானே. இதுக்குள்ள தம்பி இப்போ உள்ள தூணுகள் வந்து கம்பி தானே வைப்பாங்க. இது ஒரு கம்பி என்ற சாமானம் இல்லை. நாங்கள் உடைக்கிற பொழுது வச்சது என்னன்னு சொன்னால் பெனமர சிலாய் இருக்குமென்று சொல்லி அது கூட இல்லை. அது கூட இல்லை. அதை முன்னு போட்டு பார்த்துருப்பீங்க. அப்போ என்னது ஒரு அமைப்பா சேர்ப்பா வச்சிருக்கீங்க. சரியான ஒரு செங்குத்துல ரவுண்டா துண்டு துண்டா தான் அடுத்தடுத்து அப்படியே தான் இருக்கு. அந்த வடக்கல்ல அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் இந்த நிலையெல்லாம் நீங்க பாதுகாத்து வச்சீங்க சொன்னா அடுத்த ஜெனரேஷன் பார்க்கக்கூடிய. இது என்ன மாய்ச்சி வர அந்த கருங்கல் இல்ல சுண்ணாம்பு கல்லு மாதிரி காட்டு. அந்த நாளையில வந்து என்னன்னு சொன்னா சிவர் இப்ப எங்களுக்கு இப்ப சீமந்து சுண்ணாம்பு கல். அந்த காலத்துல வந்து பெரிய அந்த கண்ட கல்லும் சர்க்கரையும் சுண்ணாம்பும் கத்தாழையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கட்டின கட்டு தான் இந்த கட்டுகள் எல்லாம். என்னென்ன சாமான்? சுண்ணாம்பு கத்தாழை சர்க்கரை சுண்ணாம்பு கத்தாழை சர்க்கரை எல்லாம் போட்டு அந்த காலத்துல கட்டி இருக்கணும். பாருங்க இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு. இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 18 இன்ச்சு 20 இன்ச்சு தான் ஒரு சிவர் இந்த கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சில் முடிச்சிருக்கீங்க. கல்லோட 2 பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு பூச்சோட சரி அது முடியுது கட்டு வேலை எல்லாம். இப்போ அது எப்படி இதண்டோ கொஞ்சம் எங்களுக்கும் ஒரு மனதுக்கு வேதனை தான். அந்த காலத்து இதண்டே நெடுகளும் அதை வச்சு பாய்ச்சன்று இதண்டே இல்லாது தானே. இப்போ திரும்பி ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு தான் அதை நாங்கள் திருப்பி எதுவும் கை பார்க்குற கொள்கிற திருத்த வேலைன்னு சொல்லி அது வரைக்கும் 50 வருஷத்துக்கு அழியாத வண்ணத்துக்கு தான் ஒரு இதை செய்து முடிக்கணும்ன்ற. இல்லைன்னு சொன்னால் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கூரை கலட்டி இதன்னு கும்பாசத்தோட செய்துருக்க செலவுகள் கூட மக்களையும் நாங்கள் நெடுகளும் கரைச்சல் பண்ண முடியாது. எங்களுக்கு கூடுதலான உதவி வந்து புலம்பெயர் மக்கள் தான் உதவி. இப்போ இதுகளுக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு கோயில்கள் ஒவ்வொரு புலம்பெயர் மக்கள் பொறுப்படுத்தி செய்யணும். அவைன்ற நிதி பங்களிப்போடு தான் நாங்கள் அதை செய்கிறோம். சரியோ நன்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் நீங்களே. இதெல்லாம் பழைய நிலக்கதவுகள் என்ன? இந்த நிலைகள் எல்லாம் பழைய நிலைகள் எல்லாம் இந்த கதவுகள் எல்லாம் பாருங்க. இந்த கதவு தான் அந்த நிலையின் கதவு. பெரிய நிலையின் கதவு. அப்பேக்கே இந்த வளைவெல்லாம் பட்டி
வேலை நடந்துருக்கு. கைச்செருக்கல் தானே. கைச்செருக்கலோ இப்போ எல்லாம் மிஷின் எல்லாம் மிஷினரி. அரை மணி தேவை பழைய கொடுத்தா கவர். முதல்ல ஒரு கூரை வேலை செய்ய போய் என்ன வேண்டா மரம் எல்லாம் வாங்கி காய வச்சு அப்படியே ஃபென மரமாக தான் வாங்கி இப்போ வந்து டக்குன்னு எல்லாம் ரெடிமேடாக விற்கிறாங்க. இப்போ திருவிழா வந்து நீ எப்போ? எனக்கு இப்போ திருவிழா பட்சம் வந்து வார மாதம் 21. வார மாதம் 21. இப்போ பாலஸ்தானம் பண்ணதால் வந்து திருவிழா செய்ய இயலாது தானே. எப்போ கும்பாபிஷேகம் செய்வீங்க? கும்பாபிஷேகம் அநேகமாக 2028ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யலாம். 2028 பார்த்துருக்கோம். ஓகே. இது இல்லை நீ எல்லாம் இந்த முருகனுடைய திருவருள். ஓகே அங்கிள். முருகன் கோயிலை பார்த்து நாங்கள் இந்த சிவன் கோயிலையும் பார்த்துக்கொண்டு இங்கே பாருங்க ஒரு கேணி ஒன்று இருக்குது பாருங்க, கோயில் தீர்த்த கேணி. அப்படி இதில் புங்குடுதீவு கிராஞ்சியம்பதி கந்தசுவாமி கோயில் தாக சாந்தி நிலையம் பாருங்க. இதை கட்டின வேண்டிய பேர் போட்டிருக்கீங்கன்னா மாசிலாமணி குடும்பம். இங்கால காசு நடராசா குடும்பம். கோயிலுக்கு முன்னால் இன்னொரு தீர்த்தக்கணி இருக்கு பாருங்க. இதுவும் தீர்த்தக்கணி தான். அந்த கோயிலுக்கு அது வேறு தீர்த்தக்கணி, இந்த கோயிலுக்கு இது வேறு தீர்த்தக்கணி, தனித்தனி தீர்த்தக்கணி. சரி வாங்க இந்த கோயிலை எம்பி உள்ள பார்த்து கொண்டு வருவோம். இதில் வந்து கோயிலில் பேர் வந்து புங்குடுதீவு சிவன் தேவஸ்தானம். பூஜை டேட் எல்லாம் போட்டிருக்கணும். சரி வாங்க கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம். எனக்கு பூசைக்காக பூ எல்லாம் கொண்டு வச்சிருக்கணும். உள்ளே வந்து மார்பிள் பதிச்சிருக்கணும் பாருங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான லுக்காக இருக்குது பாருங்க. ப்ரௌன் கோல்டன் பெயிண்டோட இந்த கோயில் இருக்குது. இதன் வந்து கொடிமரம். சரி வாங்க அந்த கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். இப்போ அமைதியாக இருக்குது பாருங்கள், சரியான அமைதியாக இருக்குது கோயில். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வீட்டு இருக்கார் இங்காளி பக்கம். அமைதியாண்டா சரியான அமைதியாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோவில் பார்க்க தெரியுமா இப்படி அமைதியாக இருக்குண்டு. இதில் வேறுங்க பஞ்சலிங்கம் இருக்குது. அப்படியே இங்கால வந்தோம்டா ஐயப்பன் இருக்கார் பாருங்க. இதில் வந்து போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்ரீ சபரீஷ் ஐயப்பன் ஆலயம் தத்துவமசி. அப்படியே இங்கால நாராயணன் இருக்கிறார். அமைதி என்ற ஒரு பயமான ஒரு அமைதியாக இருக்குது பாருங்க. ஒரு சத்தம், ஒரு கொஞ்சம் கூட சத்தம் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ள. நைனாதேவி போகிறதுக்கு வந்து 7.2 கிலோமீட்டர் போட்டிருக்கீங்கன்னா நாங்கள் நேராக தான் போக போகிறோம். அப்படி இதில் இருக்க புங்குடுதீவில் பெட்ரோல் செட் எல்லாம் இருக்குது. சாப்பாடு கடைகள் எல்லாம்
இதில் பாருங்க என்ஆர்எஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பாருங்க இதில் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம். வீடோ கடையோ தெரியுது. இது கடப்பில் எல்லாம் கட்டினோம். அப்படியே இதில் வேறு ஒரு பழங்காலத்து வீடு எல்லாம் இருக்குது. ஆனால் ஆக்கள் வசிக்கணும் இங்கே. வேறு வீடெல்லாம் கட்டி இருக்கணும். வேறு ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது. வேறு ஒரு வீடும் ஒரு தென்னந்தோப்பும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மாடி வீடு ஒன்று வருது பாருங்க முன்னுக்கு. புங்குடுதீவில் வந்தால் பார்த்தீங்கன்னா அதிகமான பணக்காரர் இருக்கணும். ஸோ பாருங்க வீடுகளை பார்க்க தெரியும் தானே. ஆக்கள் இருக்கிறதுக்காக இந்த பனை ஓடையில் குட்டி இது இருந்து செஞ்சுருக்கணும். ஒரு பக்கத்தில் கடையும் இருக்குது. தென்னந்தோப்பு இருக்குன்னு பார்த்ததோ இந்த அண்ணாக்க நொங்கு விற்கணும். இது பார்க்க பாருங்க நைனாதி கோயில் தெரியுது. கோபுரம் தெரியுது. அதோட உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். கடல் நிரம்பி அப்படி ஊருக்குள்ளே தண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அடியில் இருக்குது வீடியோ. இந்த ரோட்டால் தான் தண்ணி ஏறி பாஞ்சது. ரோட்டெல்லாம் சும்மா பிளந்து கிடந்தது. இப்போ கொஞ்சம் மேலால் மூடி இருக்கிறேன் பாருங்க பிளந்த இடங்களையெல்லாம். ஒரு அங்காளி பக்கம் தான் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அதை பார்த்துக்கொண்டு போகும். இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு இந்த ஒரு தென்னந்தோப்பு உருவாக்கி கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த தென்னையெல்லாம் நட்டு வச்சிருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காணி வந்து சரியான விலை குறைவு. 35,000 50,000 வரைக்கும் தான் போகுது ஒரு பரப்பு காணின்ற விலை. இங்கே வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு 10 பரப்பு காணியை வாங்கி இப்படி தென்னை மரங்களை நட்டு விட்டிங்கன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு பிரியோசனப்படும். வந்து இங்கே வந்து இதில் வந்து கொஞ்சம் மக்கி மாதிரி கொஞ்சம் கொட்டியிருக்கணும் பாருங்கள். கடலில் இருந்து அள்ளிக்கணும் அந்த மண்ணுகள். இது வந்து இந்த கொதிக்கட்டுவான் பாதைகள் கொஞ்சம் கிண்டி கொண்டு வரைக்கும் வந்து அதில் இந்த மிஞ்சின இதுகளை கொண்டு இதில் கொட்டி வச்சிருக்கணும். அதாவது அங்கே இந்த அள்ளப்பட்ட மண்ணுகளை கொண்டு இதில் போட்டு வச்சிருக்கணும். ஒரு இதில் வேறு இங்கே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது. இந்த பாதம் கொஞ்சம் மோசமாக இருந்தது அந்த மழை காலத்தில். இந்த பாதம் எல்லாம் அப்படி உடைஞ்சு வெள்ளம் மூடி கொண்டு வந்தால் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 3 மாதத்துக்கு மேலே அந்த வீடியோ போட்டிருப்பேன் நவம்பர் டிசம்பர் காலத்தில். இங்கேருந்து பார்த்தீங்களா அண்ணல தெய்வம் தெரியுது பாருங்க. அண்ணல தெய்வம் எழுபது எல்லாம் தெரியும் பாருங்க. இதில் வந்து பார்க்க நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடு ஒன்று இருந்தது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஓட்டைகள் மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் இந்த வீடு கடுமையாக அடி வாங்கியிருக்குது. சரி வாங்க இந்த வீட்டை போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னால தெரியும் சிவரை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாகவே இந்த புல்லட்டால் சுடப்பட்ட அடையாளங்கள் இருக்குது பாருங்க. ஒரு வீட்டை சுற்றி பெரிய தாக்குதல் நடந்திருக்கு பாருங்க. அந்த வீட்டுக்கு இருந்தாக்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி இருந்திருக்குமெண்டு.
வீட்டுக்கு பெரிய மரம் எல்லாம் முளைச்சிருந்துருக்கு பாருங்க, முளைச்சி பட்டும் போயிட்டு. குறைஞ்ச ஒரு 500 புல்லட் கிட்ட அடிச்சிருப்பாங்க போல இந்த வீடு ஃபுல்லாக. அவ்வளோத்துக்கு இந்த இடம் வீடு ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு பாருங்க. இந்த வீட்டை பெருசாக ரவுண்டப் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா வீடு சுற்றி ஃபுல்லாக வீடை சுற்றி பெரிய ஒரு அடையாளங்கள் இருக்குது பாருங்க, அந்த சுடப்பட்ட அடையாளங்கள். இப்படியே தொடர்ந்து போனோம்னா அவங்க அது ஒரு 100 மீட்டரில் ஒரு கோயில் ஒன்று வரும். அந்த கோயிலையும் பார்ப்போம் போய். இங்கே வந்து நிறைய பனைகள் இருக்குது பாருங்க. அதோட நாங்கள் சொன்ன கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த கோயிலை போய் பார்த்து கொண்டு வருவோம். கோயிலுக்கு வந்துட்டோம். என்ன கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு மெனோன்மணி அம்பாள் தேவஸ்தானம் குறிகட்டுவான். இந்த குறிகட்டுவானம் 3ஆம் பட்டாரத்துக்கு தான் பெருகுது பாருங்க. இதான் வந்து கோயில். இது வந்து கொடிமரம். கோயில் வந்து பூட்டி இருக்குது. உங்களுக்கு வெளியால் காட்டுறேன், தெரியும் தானே. இதான் கோயிலில் உள்பக்கம் பாருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌனும் கோல்டன் கலரும் சேர்ந்து தான் பெயிண்ட் பண்ணியிருக்கணும். கோயிலுக்கு முன்னால் ஒரு தீர்த்தக்கணி இருக்குது. வாங்க போய் இந்த தீர்த்தக்கணியை பார்ப்போம். பாருங்க, இதான் வந்து தீர்த்தக்கணி. இப்படி பாருங்க, ஒரு ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒரு சாமி வச்சிருக்கணும். இவர் வந்து வீரபத்திரர் பாருங்க. பாருங்க, பஸ் எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணம் பொங்குருதி பஸ் போகுது பாருங்க. அப்படியே நாங்கள் இப்போ குறிகட்டுவனுக்கிட்ட வந்துட்டோம். வந்த உடனே இங்கே வந்து வைக்கிள் பார்க்க இருக்குது. அதோட பாருங்க தொப்பி கடை எல்லாமே இருக்குது பாருங்க. ஃபுல்லாகவே தொப்பி கடை தான். பக்கத்தில் கருவாட்டு கடையும் இருக்குது. இதான் வந்து குறிகட்டுவன் ஜெட்டி கிட்ட வந்துட்டோம். வந்து குறிகட்டுவன் ஜெட்டிக்கு வந்துட்டோம். அதோட வந்து இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. வாங்க அந்த ப்ரோக்ராமை போய் பார்த்து கொண்டு வருவோம். மினிஸ்டர் வர ப்ரோக்ராமுக்கு வீடியோ போடைக்கு வந்து இந்த இடமே சரியான சின்ன குறுகலான பாதையாக இருந்தது. இப்போ இந்த பாதையாக கட்டி போட்டினோம். பெரிய வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி அகட்டி இருக்கணும். ஒரே டைமில் இன்னொரு வாகனம் தாண்டி போகலாம். முதல் வந்து ஒரு வாகனம் கரையாணி கேட்குது, இன்னொரு வாகனம் அதை தாண்டி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் இப்போ வாகனங்கள். இதில்
வெளியில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப் போலீஸ் எல்லாம் பைக்கில் வந்து வந்துருக்கணும். வேறு மினிஸ்டர் வரைக்கணும் போல். சரி வாங்க யார் வரைக்கணும்னு பார்த்துட்டு போகலாம். நாங்கள் வந்து ஜெட்டிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க கொட்டகை எல்லாம் வச்சு மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. சரி வாங்க அந்த மீட்டிங்கையும் பார்த்து கொண்டு இந்த ஜெட்டியையும் சுற்றி பார்த்து காணொலிக்க முடிப்போம். ஃபுல்லாகவே வாகனங்களாக தான் நிரப்பி வச்சிருக்கணும். ஊருப்பட்ட வாகனங்கள் நிற்குது. இங்கே பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கணும். அந்த ப்ரோக்ராம் நடக்குது நெடுந்தீவில் என்பதை தொடர்பாக பிஎஸ் அவர்களிடம் கேட்டிருந்தார் அமைச்சர் அவர்கள். ඒ නිසා වෙලා තියෙන තමයි ඩෙල්ස් දූපතට බලපාලා තියෙන්නේ ලංකාවේ නීති නෙමෙයි වගේ. அந்த வகையில் டெல்ஸ் தீவினை பொறுத்தவரை நெடுந்தீவினை பொறுத்தவரையும் இலங்கையினுடைய நீதி இல்லை அங்கு செயற்படுத்தப்பட்டு கொண்டு செல்கின்றது போல. රටේ මොන නීති හැදුවත් බෝට්ටුව තියෙන වෙලාවට තමයි වැඩ කෙරෙන්නේ. நாட்டில் எந்த வகையான நீதினை நாம் ஏற்படுத்தினால் வந்து இறங்குதுறை கட்டுறதுக்காக இங்கே வந்து பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குதாம். அதாவது இந்த பாலங்கள் பாருங்க, இதில் வந்து புதுசாக பாலம் எல்லாம் கட்டியிருக்கணும். அதோட இந்தியாவில் வந்து பாதையும் கொஞ்சம் பெருப்பிச்சிருக்கணும். இந்த பாதை பெருப்பிச்சு அதை மட்டும் இந்தியாவில் வந்து பெரிய ஒரு இறங்குதுறை எல்லாம் கட்டுறதுக்காக இங்கே வந்து ஒரு மீட்டிங் கொண்டு வைக்கணும். அதுக்காக மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும் பாருங்க. உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த முயற்சிகள் உடம்பெற்றவர்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த போக்குவரத்து பிரச்சனை என்பது ஒரு பிரதான பிரச்சனையாக காணப்படுவதால் இவற்றை செயல்படுத்துவதில் மிகுந்த ஒரு சவாலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். ඩෙල්ස් නිකන් අර සින්න සයිබීරියා වගේ. උන්චි සයිබීරියාවක් කළා තියෙනවා. டெல்ஃபை பொறுத்தவரையில் அது ஒரு சிறிய சைபீரியா என்ற நாட்டை போல காணப்படுகிறது. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේ ජෙටි එක හදලා ඒ වගේම ඊගව මාස දෙකක් ඇතුළතදී අපේ අධ්‍යක්ෂකතුමා උපන්දිනේට කලින් එතුමා පොරොන්දු වුණා මේ இந்த போட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிகட்டுவான் இறங்குதுறையில் முன்மொழியப்பட்ட மேம்பாடு மற்றும் புனரமைப்பு மறுசீரமைப்பு பொதுமக்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்படுமாய் அது குறித்து வருந்துகிறோம். அதை குறைந்தபட்சமாக வைத்திருக்க எங்களால் இயன்ற அனைத்து முயற்சிக்கின்றோம். இதில் வந்து இறங்குதுறை என்ற செலவெல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. மக்கள் நிதி வரி நிதியால் நிர்மாணிக்கப்படும் இறங்குதுறையின் செலவு. இது வந்து இன்றைய தினம் 2026 4 22 வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. சரி வாங்க அப்படி இந்த ஜெட்டியையும் பார்த்து கொண்டு வருவோம். இது வந்து இப்போ நெடுந்தீவு அதில் நைனாதீவு போகிறாக்கள் வந்து இதிலேருந்து தான் வெயிட் பண்ண வேணும் போட் வரும் வரைக்கும். இதுதான் வந்து கொரியேட்டுவான் ஜெட்டி பாருங்க. போட் கொண்டு போகிறதுக்கு தயாராக நிற்கிது. இந்த பார்த்தீங்கன்னாண்டா நைனாதீவு கோயில் தெரியுது பாருங்க. பார்த்தீங்களாண்டா இது வந்து எழுவதீவுக்கு பின்னால் பாருங்க பருத்தி தீவு இருக்குது. பருத்தி தீவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அனல தீவு இருக்குது. இது வந்து நைனாதீவு. அப்படியே இங்கால போனோம்டா நெடுந்தீவு வரும். இங்கால இருக்குது. இங்கே பாருங்கள் இது வந்து நெடுந்தீவு தெரியுது பாருங்கள். பாருங்க போட் ஒன்று வலிக்கிட போது எல்லோரும் ரெடியாக நிற்கணும். சரி நாங்கள் இதோட காணொலியை முடிக்க போகிறேன். காணொலிக்கு யாராச்சும் புதுசாக மறக்காம வந்திருந்தீங்களாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். நீங்கள் இதில் எங்கே இங்கே பாருங்கள் முட்டல் மீன் ஒன்று ஓடுது. அதோட இல்லை இங்கே பாருங்கள் முரல் ஒன்று ஓடுது. குட்டி முரல் நீங்கள் பண்ண பாலத்துக்கு போயிருக்கலாம். இதில் ஒரு குட்டி முரல் ஒன்று ஓடுது பாருங்க. அதோட நண்டு நிற்குது இங்கே. நண்டு 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 அதுக்கு அங்காள இதுதானே ஜெட்டி. இங்கே பெரிய பெரிய நண்டு மீன் எல்லாம் ஓடி திரியுது. நண்டு 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 வேணுமா? நண்டு இடி நண்டு வேணுமா? நைனாதீவுக்கு போயிட்டு பிக்கு வாக்கல் போய் கொண்டிருக்கிறோம். நைனாதீவு வந்து நாகதீவு ஏரைக்கு போட்டு போய் கொண்டிருக்கிறோம்.
மாஸ்டர் வந்து பாதை படகை பார்க்கறதுக்கு போய் கொண்டிருக்கார். சரி வாங்க மேலே போய் நாங்களும் பார்ப்போம். இப்போ இதான் வந்து அந்த பாதை படகு வேலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வேறுங்க போட்டெல்லாம் நிப்பாட்டியிருக்கிறான். மேலே போய் பார்ப்போம் என்னமா இருக்குண்டு. போட்டுக்கு மேலே வந்துட்டேன். இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்க்க நைனாதிக்கு தெரியுது. பாருங்க உள்ளேயும் வந்து ஆட்கள் இருக்கிறது, கதிரை எல்லாம் இருக்குது பாருங்க, இருந்தும் போகலாம். இதில் ஒரு இடம் இருக்குது, இதில் வந்து ஏறி மேலே கண்ணாடி வழியாக வழியில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அமைச்ச நோட்டு வந்து இதுலேருந்து பார்க்க தெளிவாக தெரியுது பாருங்க.